வணக்கம். மூளையை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மூளையை பற்றி நமக்கே தெரியாத சில மர்மங்கள் பார்க்கலாமா? நம்ம காலில் முள் குத்திச்சுனா வலிக்குது, கையில் நெருப்பு சுட்டால் வலிக்குது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற வலியை கண்டுபிடிக்கிற மூளைக்கு தனக்குள்ளே ஒரு வலி கூட தெரியாது. ஆமாங்க, மூளைக்குள்ளே வலி நரம்பு கிடையாது. மூளையை நீங்கள் கத்தியால் வெட்டினா கூட அதுக்கு வலி தெரியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நிஜமாகவே பார்க்குறதுக்கும் இல்லை கண்ணை மூடிட்டு அதை பயங்கரமாக கற்பனை பண்ணுறதுக்கும் உங்கள் மூளைக்கு வித்தியாசம் தெரியாது. நீங்கள் எதை ஆழமாக கற்பனை பண்ணுறீங்களோ அது நிஜம்னு நம்பி உங்கள் உடம்புல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால தான் பாசிட்டிவாக நினைங்கன்னு சொல்கிறது. அது ஒரு சயின்ஸ். அதே மாதிரி நாம் ஒருத்தரை பற்றி நினைப்போம், அவங்கக்கிட்ட இருந்து கரெக்டாக கால் வரும். இதை கோஇன்சிடென்ட்டு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம மூளையில் இருக்கிற மிரர் நியூரான்ஸ் மற்றவங்களோட மூளை அலையை உணர முடியும்னு சில ஆராய்ச்சி சொல்லுது. அதாவது வைஃபை இல்லாமலேயே உங்கள் மூளை இன்னொருத்தரோட சிக்னலை கேட்ச் பண்ணுது. அதே மாதிரி நாம் முடிச்சுட்ருக்கும்போது நம்ம மூளையில் நிறைய டாக்ஸிக் சேரும். ஆனால் நம்ம தூங்கும்போது மட்டும் மூளைக்குள்ளே ஒரு சுத்தம் பண்ணுற டீம் வேலை செய்யுமா. அந்த டைமில் மூளையோட அணுக்கள் சுருங்கி அதுக்கு நடுவில் ஒரு திரவம் பாஞ்சு எல்லா டாக்ஸிக்கையும் க்ளீன் பண்ணுமா. அதனால தான் தூக்கம் கம்மியானால் நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகுது. அதே மாதிரி ஒரு விபத்து நடக்கும்போதோ இல்லை ஒரு பெரிய பயத்தில் இருக்கும்போதோ எல்லாம் ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ உங்கள் மூளை செகண்டுக்கு ஆயிரக்கணக்கான தகவல்களை சேமிக்க ஆரம்பிக்குமா. அதாவது உங்களால் அந்த நேரத்தையே ஸ்லோவாக உணர முடியுமா. உங்கள் மூளை நினச்சா காலத்தையே மாற்ற முடியும். ஆனால் அப்படிப்பட்ட மூளையை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல? நம்ம ஓவர் திங்கிங்காகவும் டிப்ரெஷனுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல. இனிமேல் அந்த மூளையை நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். இதை விட ஒரு பெரிய மர்மம் ஒன்று இருக்குது. அதுதான் கனவு உலகம், அதாவது ட்ரீம் வேர்ல்டு. நாம் ஏன் கனவு காண்றோம்? அது வேறு ஏதாவது உலகத்துக்கான வாசலா? இதோட மர்மத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.